ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் vlogs ஆஃப் நித்தி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹால் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நைக்கா ஹால் லாஸ்ட் வீக் போயிட்டு இருந்தது இல்லையா, பிங்க் ஃப்ரைடே சேல். ஸோ அதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ஹால் வீடியோவாக. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து பாஸ்ட் 2 டேஸாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ப்ராடக்ட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் டெலிவர் ஆச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலேவாக இந்த வீடியோ போட போகிறேன். ஏன்னா சேல் முடிஞ்சு ஒரு 4 days or 3 days இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேல் முடிஞ்சு போடுறதுனால பெரிய யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இட் இன் த வீடியோ. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேரில் பார்க்கலாம். ஸோ இந்த தடவை ஸ்கின் கேர் வந்து கொஞ்சம் வாங்கலாம். ஏன்னா நான் ஸ்கின் கேர் பண்ணியே ஒரு 1.5 years கிட்டே இருக்கும். ஏன்னா ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ப்ரெக்னெண்ட்டில் கொஞ்சம் அந்த ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு. அதோட அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். பட் ஸ்டில் அந்த மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சுத்தம். அது என்ன சொல்கிறது இல்லை, அந்த ஸ்கின் கேர் பக்கமே போகிறது இல்லை. ஜஸ்ட் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே ஒரு அபூர்வ செயலாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சரி அகைன் நம்ம ஸ்கின் கேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஏன்னா ரொம்ப பிரேக் அவுட்ஸ் ஆயிடுச்சு. நிறைய டார்க் ஸ்பாட், அந்த டார்க் ஸ்பாட்ல எங்கேருந்து வருதே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டாக்டர் ஷீட்ல இருந்து கேஷர் அண்ட் கொஜிக் ஆசிட்ல வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாவே இருக்காது. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்காது. நோஸில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகும், நோஸும் இந்த ஏரியாவும். ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அந்த ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மித்த எல்லா இடத்துலையுமே நார்மல் ஸ்கின்னாக தான் இருந்தது. பட் எனக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் ப்ரெக்னென்சியில் இங்கே தென் ஓவரால் எல்லாத்துலேயுமே ஆயிலி ஸ்கின் தான் மாறிடுச்சு. ஸோ இந்த ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே சில மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி அதெல்லாம் இப்போ எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி எண்ணெய் வலிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தே எல்லாருமே சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ டாக்டர் ஷீத்தோடைய கேசர் அண்டு கொஜிக் ஆசிடோடைய மாய்ஸ்சரைசர் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கின் கேரில் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இந்த கோராக்ஸோடைய ஸ்னெயில் மியூசிங் எசன்ஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும். பட் ப்ரைஸுமே கொஞ்சம் காஸ்ட்லி தானே. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை. எனக்கு இது பாப்பா வந்து 6 months இருக்கும்போதே இந்த மியூசிக் நல்லா, இந்த எசன்ஸ் வந்து நல்லா ஹைப்பில் போய்க்கிறது. வைரல் ப்ராடக்டாக இருந்தது. எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பராக இருக்குது, கிளாஸ் ஸ்கின் கொடுக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போவே வாங்கி யூஸ் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் அப்போ வந்து நம்மளுடைய ரொட்டீனே வேறு மாதிரி இருந்தது. ஒன்லி பாப்பா. ஸோ அவங்கள விட்டுட்டு நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கோ ஹேர் கேர் பண்ணுறதுக்கோ நமக்கு டைமே இருக்க மாட்டேங்குச்சு. இப்போ கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சொன்னால் புரியுது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டைவெர்ட் பண்ண முடியுது இல்லையா. ஸோ அதனால் நம்ம இப்போ ஸ்கின் கேரில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த எசன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து கொரியன் ப்ராடக்ட். தென் வந்து இது ஒரு கிளாஸ் ஸ்கின் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ரிவ்யூஸ் கொடுத்த வரைக்குமே எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் ஒரு சில பேர் தான் இரிட்டேட் ஆகுது, பம்ப்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னுமே நான் ஓப்பன் பண்ணலை. இந்த பேக்கெட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் கொதறி வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி நான் இன்னும் ஃபேஸில் போடல. ஸோ ஃபேஸில் போட்டுட்டு இதை ஒரு தனி ரிவ்யூவாகவே 1 month அலோன் இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு நான் தனியாக கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் வந்து இந்த இது. தென் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் என்னது அப்படின்னா இந்த ஆர்டினரியோடைய நயாசைனமைட், ரைட்? நியாசைனமைட் ஆர் நயாசைனமைட் ஏதோ ஒன்று. ஸோ ஆர்டினரிலேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணும் நயாசைனமைட். ஸோ எனக்கு வந்து ஆஃப்டர் த ப்ரெக்னென்சி வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு லைட்டாக அந்த டார்க் ஸ்பாட் அண்ட் டார்க் பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு ஒரு மாதிரி நிறைய இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அது நயாசைனமைட் வாங்கி நம்ம கொஞ்சம் ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நயாசைனமைட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆக்டிவ் பெருசாக நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஒன்லி விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே ஆன் அண்ட் ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி ரெகுலராக நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ இது வந்து இனிமேல் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இந்த ஆக்டிவ் நமக்கு செட் ஆச்சு அப்படின்னா வேறொரு ஆக்டிவ் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளானில் இருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்கின் கேர் பொறுத்தளவு இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து ஹேர் கேர் ப்ராடக்ட்டில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா லவ் அண்ட் பியூட்டியிலேருந்து இந்த ஷாம்புவும்
தென் லோரியல்ல இருந்து இந்த சீரமும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு இந்த ஷாம்பு வந்து ஓவர் ரிவ்யூ, சூப்பரான ரிவ்யூ பார்த்து தான் இந்த ஷாம்பு வந்து எனக்கு ஹைப் ஆகி ஓகே இந்த ஷாம்பு வந்து வாங்கலாம். ஏன்னா என் முடி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஃப்ரிஸி, என் கைக்கே முடி வந்து அடங்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஷாம்பு வந்து வாங்கி சரி ஓகே இதை எப்படி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இதோடைய ஹேர் மாஸ்க் வந்து இதை விட சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி இதோ ஃபர்ஸ்ட் இதை போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த ஹேர் மாஸ்க் வந்து வாங்குவோம். ஏன்னா மூஞ்சி கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணி என்னத்தை வேணா போட்டுடலாம், நம்ம அதை கூட ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஹேர்ல ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி போடுறதுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் அந்த ஒரு முடி போறதுக்கும் நமக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது நம்ம காசு கொடுத்து வாங்கி அதனால முடி கொட்டுது அப்படின்னு நினைக்கிறப்போ அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி வேதனையா இருக்கும். அதனால வந்து பெருசா நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஒன்லி நான் இது வரைக்கும் நான் ஹேருக்கு இன்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா இந்த சீரம். இந்த சீரம் வந்து ஆல்ரெடி எனக்கு சாம்பிள் பேக்கெட் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருந்தது அந்த ரிசல்ட்டு. ஸோ அதனால தான் இந்த சீரம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சீரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா சன்சில்கோட சீரம் இருக்கு இல்லையா, இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது பெருசாக நான் யாருமே பேசி பார்க்கல. எனக்கு ஸ்மிட்டன்லேயே நைக்காலேயே தெரியல, இதுலேயும் எனக்கு வந்து சாம்பிள் பேக்கேஜ் கிடைச்சிது. பட் நான் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன், இவ்வளோதான் இருக்குது. சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 to 3 இயர்ஸாக சீரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை 4 இயர்ஸாக சீரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிவியான் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வாங்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஷாம்பு அண்ட் அந்த லோரியலோடைய சீரம், அது ரெண்டு தான் நான் வந்து ஹேர் கேரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினது எல்லாமே மேக்கப் ரிலேட்டடாக தான் வாங்கினேன். எனக்கு ஏன்னா மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னா இந்த ஐப்ரோ பேலட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி என்னுடைய ஐப்ரோவில் வந்து போட்டுட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஐப்ரோ பேலட் வந்து வச்சுருந்தேன். அந்த ஐப்ரோ பேலட்டை என் பொண்ணு சுக்கு நூறாக ஆக்கி அதில் இருக்கிற பவுடர்லாம் கொட்டி ஸோ அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றியாச்சு. அந்த ஐப்ரோ பேலட் வந்து எதில் யூஸ் பண்ணினேன் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து யூஸ் பண்ணினேன். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, சாரி பேரே சொல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, பேக்லேருந்து இந்த ஐப்ரோ டிஃபைனர் அப்படிங்கிற பேலட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஷேட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் டார்க் பிளாக், ஒரு மாதிரி கிரேயிஷ், அப்புறம் ஒரு லைட் ஒரு மாதிரி கிரேயிஷ் ப்ரௌன், அப்புறம் ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது கூட வந்து இந்த ப்ரஷ் அண்டு இந்த ஸ்பூலி இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரான்சனுடைய ப்ரொஃபஷனல் ஐப்ரோ அண்ட் ஃபேஸ் ரேசர் போட்டிருக்கு. ஸோ இது எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த ஃபேஸில் இருக்கிற ஹேர் அண்ட் அந்த ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக நான் என் ஐப்ரோஸை வந்து எப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணேன் அப்படின்னா ட்ரிம் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மேரேஜில் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னுடைய ஃபேஸ் ஹேரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி ஐப்ரோஸ் வந்து பண்ணாமல் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அத்தை பொண்ணு வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸாக நேச்சுரல்ஸாக தெரியல, அதில் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஐப்ரோஸ் பண்ணி விட்டாங்க. பட் அவங்க நல்லா தான் பண்ணாங்க. அந்த ப்ராசஸ், அந்த ப்ளக் பண்ணுற ப்ராசஸ் என் கண்ணெல்லாம் இங்கே கொஞ்சம் சென்சிட்டிவ், எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ்னால இதெல்லாம் ரொம்ப ரெட்டிஸ் ஆகி வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து அந்த ஐப்ரோ வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே எனக்கு இருக்காது. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்பாவுடைய ரேசர் இருக்கும் இல்லையா, அது தென் பிளேடு வச்சு லைட்டாக அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி குட்டி குட்டியாக நான் எடுத்து ஒரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். பட் அவங்க வந்து ரொம்ப சேஃபாக அதை பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் சரி ஓகே நம்மளாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஹேர் அண்ட் அந்த ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரேசர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கே பியூட்டியில் வந்து கன்சீலர் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து நல்லா பிக்மெண்டடாக இருக்குது, உங்களுடைய ஸ்பாட்ஸ் எல்லாமே நல்லா ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த கன்சீலர் வந்து வாங்கியிருந்தேன். இதோடைய ஷேட் வந்து என்ன அப்படின்னா 170p tan அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. ஸோ சூப்பராக இருந்தது. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணலை, ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு மேக்கப் டுட்டோரியலாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மேக்கப் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்கிறனால பெருசாக நமக்கு வேலை எதுவுமே இருக்காது, ஒன்லி ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய மேக்கப் வீடியோஸ், நிறையா லுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, அதாவது ப்ராடக்டை காட்டாவே நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னா கே பியூட்டியில் வந்து ஐலைனர் வந்து வாங்கினேன். ஸோ ஐலைனர் பென்சில். ஸோ இந்த பாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி மனவேதனையாச்சு. ஏன்னா நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இது வந்து நல்லா எக்ஸ்ட்ரீம் பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஸோ நான் வந்து இந்த ரெனியோட மிட் நைட் கோல் ஆர் காஜல் அதுதான் வாங்கலான்னு இருந்தேன்.
பட் அது கொஞ்சம் வந்து க்ரேஸியாக இருந்தது. அது காட்டிலும் நான் அவ்வளோவா ஐலைனர் யூஸ் பண்ணுற பர்சனும் இல்லை. காஜல் காலேஜ்லலாம் முன்ன ஒரு காலத்தில் ஐலைனர் காஜல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போது இந்த மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இந்த ஐலைனர் காஜல்லாம் ஒரு ஓரமாக கிடக்கு. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஐலைனர் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். நல்லா பிளாக்காக இன்டென்ஸ் பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போவே எனக்கு இந்த கே பியூட்டி ஐலைனர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ அதனால் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ரேட்லேயே போய்கிட்டு இருந்தது. 150 ஆர் அந்த மாதிரி ரேட்டில் தான் போச்சு. வாங்கினேன். பட் இது என்ன இப்படி ஓப்பன் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நான் தப்பாக எதுவும் வச்சுட்டேன்னா? மை காட், வரவே மாட்டேங்குது. எஸ், got it. இந்த மாதிரி மோசமாக யாரும் அன்பேக்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது. எனக்கு இந்த பேட்டர்னே ரொம்ப பிடிக்கும். இந்த கே பியூட்டியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பென்சிவான அந்த பேட்டர்ன் வந்து அதில் தெரியும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து ஜஸ்ட் கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் ஒரே லைன், நான் ஸ்மூத்தாக ஒரு லைன் தான் இழுக்கிறேன். ஸோ அதுலேயே இவ்வளோ பிளாக்காக தெரியுது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா ப்ளஷ். சேம் கே பியூட்டிலேருந்து ஒரு ப்ளஷ் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப 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 நாளாக விஸ்லிஸில் போட்டுட்டு இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த நைக்கா சேலில் வந்து இது எனக்கு ஒரு பெரிய ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதனால் இதை வாங்கிட்டேன் குயிக்காக. இப்போ வந்து நான் ரீசெண்டாக இந்த ப்ளஷ்க்கு வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கேன். ஸோ நான் இந்த வாங்கணும்னு நினச்சப்போ வந்து ப்ளஷ்னால் என்னது, அது எப்படி போடணும்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டில் வந்து ப்ளஷ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தேன். இப்போ ப்ளஷ் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை போட்டு நம்மளுடைய லுக் எவ்வளோ சூப்பராக இருக்கும், சட்டலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது ஓவராக போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பஃபூன் மாதிரி இருக்கும். பட் அது போடுற விதமாக கொஞ்சம் சட்டலாக போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ப்ளஷ் போட்டால். ஸோ அதனால் ஓகே, இதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு ஃபேவரட் ப்ளஷ்ஷாக நான் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இவ்வளோ தான் இருக்குது ப்ராடக்ட். பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இருக்குது. பட் கொஞ்சம் கம்மியான ப்ராடக்ட் தான் இருக்குது இவங்க கொடுக்குற காசுக்கு. பரவாயில்ல, இது வந்து நல்லா பிக்மெண்டடாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் எடுத்தாலுமே நல்லா வரும்னு நினச்சேன். சரி, ஓகே, இதனால இது வாங்கியிருக்கேன். ஸோ இதையுமே நான் போட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து மேக்கப் வீடியோ, ஸ்கின் கேர் வீடியோ நிறையா வரும். ஏன்னா எனக்கு வந்து வேறு வேலை இல்லை. ஸோ அதுதான் கண்டென்ட்டாக நான் வச்சுக்க போகிறேன் இனிமேல். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். இது என்ன அப்படின்னா ஃபேஸஸ் கெனடாலேருந்து காம்ஃபி மேட் வாவ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்லேருந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன். ஸோ இதோடைய ஷேட் நேம் வந்து எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் இந்த ஷேட் நேம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதும் தெரியலை. ஸோ இது என்ன ஷேட் அப்படின்னா ஒரு ரெட். ஸோ ரொம்ப நாளாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெட் ஷேட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா ரெட் போடுறதுக்கு எனக்கு கூச்சம். ஸோ ஒரு வாயில் ஒரு மாதிரி தனியாக தெரியும், நம்ம மூஞ்சி மட்டும் தனியாக தெரியும். ஸோ அதை பார்த்து யாராவது கமெண்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூச்சம் இருந்தது. பட் ஓகே, வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெட் ஷேட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, அது எப்படி இருக்குன்னு கூட தெரியல. நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். இப்போ நான் வீடியோவில் அதை போட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ஆயிரும். அதை நான் போட விரும்பலை. ஸோ இன்னொரு நாள் போட்டுட்டு உங்களுக்கு அதில் ஒரு லுக் மாதிரி கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ லாஸ்ட்டாக என்னது அப்படின்னா, லாஸ்ட்டு தானே, எஸ் லாஸ்ட்டு தான், லாஸ்ட் தான். என்னது அப்படின்னா மெப்ளினோட ஃபிட்மி டியூவி ஸ்மூத் ப்ரைமர். நான் ப்ரைமர் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ரெனியோட ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன், லாக்மியோட ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ஒய் பே ரைட், அந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெனியோடைய பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் லாக்மியோடது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அது வந்து பேசிக்காக நான் மேக்கப் கற்றுக்கிற போது அந்த ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து புதுசாக இருந்தது. புதுசாக இது பழைய ப்ராடக்ட் ஆல்ரெடி லான்ச் ஆனதான் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பார்க்குறப்போ இது புதுசாக இருந்தது. சரி, வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியூவி ப்ளஸ் ஸ்மூத் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டியூவின்னு நமக்கு கொஞ்சம் க்ளோனஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஓகே, அந்த ப்ராடக்ட் அந்த டியூவி பார்ப்போமே. எஸ், இந்த க்ளோ தெரியுதா, இந்த க்ளோ தெரியுது இல்லையா. எஸ், ஓகே, சூப்பராக தான் இருக்குது. எஸ், அதே மாதிரி சாஃப்டாக இருக்குது.
அண்ட் ப்ரைமர் எல்லாமே எல்லா ப்ரைமரும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரியும். பட் அதில் இருக்கிற அந்த வேரியன்ட் தான் நமக்கு மேட்ருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு டெர்மாகோலேருந்து ஹைட்ரானிக் சன்ஸ்க்ரீன் அக்வா ஜெல் வந்து ஃப்ரீ ப்ராடக்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் பேக்லேருந்து ஐப்ரோ கிட் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் எனக்கு பேக்லேருந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னது அப்படின்னா, பேக்கோடைய மினி லிப்ஸ்டிக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என்னுடைய சுண்டு விரல் சைஸில் தான் இருந்தது. ரைட் பாருங்கள். ஸோ என்னுடைய சுண்டு விரல் சைஸில் தான் இருந்தது. சூப்பரான ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருந்தது. அதுவுமே என்னது அப்படின்னா மேக்னெட்டிக் மாதிரி இருந்தது. ஷேடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இப்போ நான் போட்டுக்கிறதும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கரெக்டான ஷேடு தான். ஏன்னா இந்த ஷேடு, இந்த ப்ரௌன் கலர் ஷேட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பிராண்ட்லேயும் எனக்கு இந்த ப்ரௌன் கலர் ஷேட் மட்டும்தான் பொறுக்கி போய் வாங்குவேன். ஏன்னா எனக்கு அந்த பிங்க் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளஷ் அவுட் ஆன மாதிரி தெரியும். எனக்கு எதுவும் அந்த பிங்க் பிடிக்காது. அதே மாதிரி ரெட்டுமே நான் போட்டதில்லை. இந்த நியூட் ஷேட்ஸ் தான் நான் ரொம்ப ரொம்ப நிறைய அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டுமே இந்த ஷேடில் வந்தனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இவ்வளோதான் நைக்காவில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் தான். முக்கியமாக அந்த கே பியூட்டி, அதுக்கப்புறம் இந்த கோராக்ஸ், ஆர்டினரின்னு இல்லை, அந்த நியாசைனமன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லவ் அண்ட் பியூட்டி வந்து ரொம்ப ரிவ்யூ பார்த்து வாங்கினேன். ஸோ இது எல்லாமே நான் பார்த்து வாங்கினது. ஓகே நான் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்கலை. ஸோ ரிவ்யூ பார்த்து ஒரு நாளும் பார்த்து அதுக்கப்புறம் வாங்கினது தான். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மேக்கப் லுக்கில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிவ்யூ தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ வந்து போடுறேன். கண்டிப்பாக நான் அந்த நியாசைனமனுக்கு ரிவ்யூ போடுவேன். ஸோ அது எப்படி ப்ராடக்ட் அது ஃபேஸில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மாதிரி. அதே மாதிரி இந்த கோராக்ஸ்க்கும் ரிவ்யூ போடுவேன். தென் இந்த மேக்கப் ப்ராடக்ட் வச்சு நான் ஒரு லுக்கும் க்ரியேட் பண்ணி போடுவேன். அப்புறம் இந்த லவ் அண்ட் பியூட்டி ஷாம்பு போட்டு என் ஹேர் என்னாச்சோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் ரிவ்யூ போடுறேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சு, இது ரிலேட்டடாக ரிவ்யூவோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அது ரிலேட்டடாக வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் ரெகுலராக ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி லாங் வீடியோவாக இருக்கட்டும், நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 to 3 வீடியோஸ் போடுற மாதிரி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு. கொஞ்சம் போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, அகைன் என் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து அதுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். இப்படியே வச்சுட்டு போனேன் அப்படின்னா என் பொண்ணுக்கு அது வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் ஆயிடும். அம்புட்டே உடச்சி போட்டுருவா. அப்புறம் என் காசெல்லாம் கரியாக போயிடும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் போய் என் பொண்ணை பார்க்கலாம். பாய்.